தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்கள் வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பேன் கர்த்தருக்குள் சுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் வாலிபனே, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர் இன் த டேஸ் ஆஃப் யுவர் யூத் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர் இன் த டேஸ் ஆஃப் யுவர் யூத். பிரியமானவர்களே, சங்கீதம் 119:9 சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், அது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறீர்கள் தானே. வாலிப பிராயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? யோசேப்பை போல இருக்க வேண்டும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2, 6, 7 வசனங்கள் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான், அவன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். யோசேப்பு அவனுடைய எஜமானின் மனைவியிடம், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று விலகி ஓடி போனான். யோசேப்பை போல கற்புள்ள வாலிபர்களாய் இருக்க வேண்டும். வாலிபர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். வாலிப பிராயத்திலே தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, யோசுவாவை போல தீரமுள்ள வாலிபர்களாய் இருக்க வேண்டும். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நூனியின் குமாரனாகிய யோசுவா எனும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பிரியமானவர்களே, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பிரியமானவர்களே, யோசுவாவை போல தீரமுள்ள வாலிபனாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஒரு வாலிபன் தாவீதை போல வீரமுள்ள வாலிபனாக இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன். பிரியமானவர்களே, ஆனால் தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். வீரமுள்ளவனாக காணப்பட்டான், விசுவாசம் உள்ளவனாக காணப்பட்டான். தாவீதை போல வீரமுள்ள வாலிபனாக, விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 18, 12, 14 வசனம் சொல்கிறது, தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இன்னைக்கு வாலிப பிராயத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசம் உள்ள ஒரு வாலிபனாக இருக்க வேண்டும். நான்காவதாக, ஒரு வாலிபன் தானியேலை போல திறமையுள்ள வாலிபனாக இருக்க வேண்டும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17, 1 முதல் 17 வசனங்களை பார்க்கும்போது, தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களை அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். வாலிப பிராயத்துல சொப்பனங்களை காண வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். பிரியமானவர்களே, தானியேலை சகல தரிசனங்களை சொப்பனங்களை அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். வாலிப பிராயத்திலே அறிவுள்ளவனாய் இருக்க வேண்டும், ஞானம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 47, 48 வசனங்கள்ல, ராஜா தானியேலை பெரியவனாக்கி சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தார். அப்படிப்பட்ட ஒரு திறமையுள்ளவர்களாக வாலிப பிராயத்துல உங்களை திறமையை ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக திறமைகளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு பாடுகிற திறமை, சிலருக்கு நடனம் ஆடுகிற திறமை, சிலருக்கு கீபோர்டு வாசிக்கிறதுல திறமை, சிலருக்கு கவிதை எழுதுவதில் திறமை, சிலருக்கு கதை எழுதுவதில் திறமை. இப்படி ஒவ்வொருக்குள்ளும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கிறது. அந்த திறமைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்த வேண்டும். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது என்று சொல்லி தானியேல் 6:3 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை வாலிப பிராயத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, கடைசியாக, பக்தியுள்ள வாலிபன் தீமோத்தேயு போல பக்தியுள்ள வாலிபனாய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை, நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவங்களில் நிலைத்திரு, கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் அவளை ரட்சிப்பேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்து உனக்கு தெரியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று. வாலிப பிராயத்துல வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை மனனம் செய்ய வேண்டும், வேதத்தை யோசிக்க, அதை நடக்க வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை மனனம் செய்ய வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். வேதத்தை வாசி, அதை யோசி, அதை தியானி, அதை படி. உனக்கு ஆசீர்வாதம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசந்த பிள்ளை ஆசீர்வாதம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவனுக்கு தேங்க்யூ.